ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சீசன் 2 சர்வைவல் எபிசோட் 5ன்னு நினைக்கிறேன். 5 தான். சீசன் 2 எபிசோட் 1 to 4 வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு யோசிப்பீங்க நிறைய பேர். வீக் டேஸில் உட்காந்து நான் நிறையா சேஞ்சஸ் பண்ணிட்டேன். நம்ம வீடாக இருந்தாலும் சரி அண்ட் ஃபார்மிங்லாம் கட்டிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மிங்லேருந்தே ஆரம்பிச்சிடுவோம். வீடு நிறைய பேர் அந்த ஓரத்தில் பார்த்துருப்பீங்க. பட் நான் இன்னும் ஃபுல்லாக கட்டல. வீட்டுக்குள்ளேயே ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. அண்ட் இதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட் ஃபார்ம், திஸ் இஸ் ஷீப் ஃபார்ம். ஓரளவுக்கு ஷீப் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன். அது கவ் ஃபார்ம். அண்ட் இங்கே குதிரை இருக்குது. ஹார்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அனதர் திங் வந்துட்டு நம்ம வீடை இப்போ காமிச்சிடலாம். எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த கேப்பில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஆஹா, மழை பெய்யுது. ஓகே இருங்க, அந்த மழையை நிறுத்திட்டு வரேன். ஃபைனலாக ஒரு வழியாக மழையை நிறுத்தியாச்சு. அண்ட் இப்போ நான் வீடை காட்ட போகிறேன். ரெடி, 3, 2, 1 கோ. எஸ், வீடு இது தான். பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு லுக்கு பார்த்துக்கோங்க. தெரியுதா? அழகாக இருக்கா, நீட்டாக இருக்கா? நான் தான் பில்ட் பண்ணேன். அண்டு வீட்டுக்குள்ளே என்னென்ன மாற்றிருக்கேன்னு கேட்பீங்க. திறந்து பார்க்கலாம். நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பார்த்துக்கோங்க. இது வுட்டு செஸ்ட்டு, இங்கே மைனிங் ஐட்டம்ஸ் செஸ்ட்டு, நீங்கள் ஃபுட்டுக்கு இங்கே டார்ச்சு, மற்ற தேவையில்லாத ஐட்டம்ஸுக்கு ஃபிஷ்ஷிங் ராட் இருக்குது. அண்ட் அனதர் சர்ப்ரைஸ் இருக்குது. 2-3 சர்ப்ரைஸ் இருக்குது. 3 சர்ப்ரைஸ் இருக்குங்க. அண்ட் ஃபிஷ்ஷிங் பண்ணி நான் ஒரு புக் எடுத்தேன். ரொம்ப ரேரான புக்கு நான் காட்டுறேன். அண்ட் இந்த சர்ப்ரைஸ் இருக்குது. இதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. அங்கே சேடில் உள்ளெல்லாம் இருக்குது. அண்டு கிளாஸு, வாட்டர் பக்கெட், ஸ்டோன் அண்ட் அயன், வெப்பன் டூல்ஸுங்க. பார்த்துக்கோங்க. சர்ப்ரைஸை ஓப்பன் பண்ணிடலாமா? 3, 2, 1. எஸ் கைஸ், 30 டைமண்ட்ஸ் மைனிங் போய் எடுத்தேன். அண்டு இது எப்படின்னா மைன்கிராஃப்டில் இருந்துச்சு இந்த கோல்டன் ஆப்பிள். 30 டைமண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. சூன் நம்ம ஒரு ஸ்டாக் அளவுக்கு டைமண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்மருக்கு அப்படியே மாற ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபுட்டுக்கு போயிடலாம் யோசிச்சது. அதை வச்சு நான் ஆன்வெல்லில் போட்டு ஏற்றிட்டேங்க. அண்ட் நீங்கள் அயன் ஒரு ஸ்டாக் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா அதுவும் மைனிங் தான் போனேன். அந்த நிறைய மைனிங் யூஸ் பண்ணாங்க. கேவ் தான் ஃபுல்லாக. அண்டு இது என்ன அடுத்த சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போ இருக்குது. அது பக்கத்தில் என்ன புக் இருக்குது கெஸ் பண்ணுவீங்களா? இன்ஃபினிட்டி புக் காய்ஸ் கிடச்சிருச்சு ஒரு வழியாக. ஃபைனலாக ராப்பாக்கெல்லாம் கன்ஃபியூஷன். அந்த இன்ஃபினிட்டி புக்கை பார்த்தீங்கன்னா நான் போட போகிறேன். ரெடி, 3, 2, 1 கோ. 4 என்சான்மெண்ட் கேட்குது. போட்டுடலாம் கைஸ். ஆரோவும் இருக்குது. அதுக்கு தான் ரெடியாக வச்சுருந்தேன். ஒரு வழியாக நம்மளுக்கு ஏற்ற போ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எவனை வேணால் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். அவங்கள எங்கேருந்து அவன் அடிப்போம். ஓகே, டார்கெட் கரெக்டாக இருக்குது. வேறு ஒன்றா இருக்கீங்களா? ஓகே, அடுத்து இவனும் டார்கெட் பண்ணுவோம். ஃபயர் ஆஸ்பெக்ட் ஐயோ இது வேணுங்க. ஃபயர் ஆஸ்பெக்ட் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்க, நம்மளை திரும்பி வந்த ஒரு சில டைம் அடிக்குங்க. இருங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே மேலாப்பில் பார்த்து அந்த அடிக்கிறது பார்த்தீங்களா? அடிச்சிச்சு. ஓன்னும் அடிச்சுதா, க்ரீப்பர் வந்து அடிச்சுதா தெரில. நம்ம ஆர்மரும் பார்த்திங்கன்னா நல்லாவே டேமேஜாக இருக்குது. நம்ம மைனிங் போய் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். நம்ம டைமண்ட் ஆர்மர் அண்ட் டூலுக்கு மாறுறதுக்கு. அண்டு நவர் போட்டில் நான் இன்னும் அப்கிரேட் பண்ணி பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இவனுங்களே வெடிக்க வச்சுருக்கேன். சூப்பர் ப்ரோ. அடித்தா நம்ம ஆர்மரும் கொஞ்சம் இருக்குங்க. செஸ்ட் பிளேட் மட்டும் நல்லா உயிரோடு இருக்குது. நான் மேலே போடலாம். சாப்பிடா. ஓகேங்க, விட்டுருங்க. அப்படி தான் வருவான். அண்ட் நம்ம நதர் போட்டில் காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 3, 2, 1 கோ. எப்படி மாசாக இருக்கா நதர் போட்டில்? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் அங்கே போயிட்டு கொஞ்சம் பிளாக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வச்சு தான் கட்டி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் நதர் போகிறது இல்லை. அண்ட் பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படா போகாதுன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே வந்துட்டு கேம்ப் ஃபயர் இருக்குது. அதை வச்சு சும்மா ஒரு எஃபெக்ட் மாதிரி விட்டேன். இந்த ஃபயர்லாம் போகாதுங்க. நம்ம மழை வந்தாலும் போகாது.
நம்மளாக ஸ்வாடை வச்சு இது பண்ணால் தான் உண்டு. நான் பண்ணி கட்டுறேங்க. ஸோ இந்த ஸ்வாட் இருக்குல்ல வச்சு இப்படி பண்ணிவிட்டு அது போயிடுங்க. அவ்வளோதான். அதை இப்படி பற்றி விட்டால் மறுபடியும் வந்துடும். ஸோ மற்றபடி வேறு இல்லை. உள்ளே இப்போதைக்கு போக போகிறது இல்லைங்க. ஸோ அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா போச்சு? ஓகே, உள்ளே போயிடுச்சா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு சீக்ரெட் வந்துட்டு இந்த மலையை தாண்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் தாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே தூரம். இந்த மலையை தாண்டி போகணுங்க. ஸோ 2-3 சீக்ரெட் காமிச்சிருப்பேன். அண்டு லாஸ்ட் சர்ப்ரைஸ் இது என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மலையை தாண்டி மழை போவோம். நம்ம இந்த வாட்டர் பக்கெட் யூஸ் பண்ணி போயிடலாம். ஸோ மலை மேலே ஏறிட்டால் போதுங்க, அந்த சர்ப்ரைஸ் வந்துடும். மலை ஏறி அந்த சைடு போனோம். நம்ம பார்க்கலாம், போக முடிஞ்சால் போவாங்க, இல்லைன்னா விட்டுருவோம். கொஞ்சம் பெரிய மலை தாங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண அளவுக்கு பெரிய மலை தாங்க. ஸோ பிக் மவுண்டைன். இதுக்கு கடியில்னா அண்டர் த மவுண்டைன் வந்துட்டு இது இருக்குவாங்க, டீப் கேவ், அதாவது ஏன்ஷியன் சிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்குன்னு சொல்லலை, ஏன்னா மவுண்டைன் ரேஞ்சஸில் தான் ஏன்ஷியன் சிட்டியில் கண்படும். ஐயோ, தூங்கிட்டு வந்துடலாமோ? சரி, ஓகேங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன், நான் கண்டினியூ பண்ணேன். நான் ஒரு வழியாக தூங்கி மறுபடியும் மேலே இந்த அளவுக்கு வந்தாச்சு. வந்து மேலே போவோங்க. ஒரு எம்எல்ஜி பண்ணலான்னு ஆசையாக இருக்குது. பட் பண்ணால் இது மேலே வரைக்கும் ஒன்று எதாவது பண்ணணுங்க. இந்த மவுண்டன் மேலே வரைக்கு அதாவது நம்மளுக்கு இப்போ பண்ண முடியாது. நல்லா அயன் கிடச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே ஒரு ரயில் போட்டு விட்ருவோம். ஒரு ரைடு போன மாதிரியாச்சு, மேலே சீக்கிரம் போன மாதிரியாச்சு. என்ன அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல விரும்பலை. ஏதாவது கேவ் இருக்கா? இப்போ நான் கேவ் போகிறதில்ல. இப்போ நான் மேலே வந்தாச்சுங்க. ஃபைனலாக மேலே வந்தாச்சு. கேவ் எக்கச்சக்கமாக இருக்க தான் செய்யும். நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் தான் மேலே போகணும். வாங்க, சடுகுடுன்னு ஓடிடலாம் மேலே. ஓகேங்க, ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இனி இங்கேருந்து அந்த சைடு போகணும், அந்த எண்டுக்கு போகணும். இதுதான் இந்த மவுண்டன் மேலே இருக்கா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மவுண்டனில் இருக்குது. ஃபுல்லாக செரி தாங்க. ஃபுல்லாக அந்த செரி க்ரோஸ் அந்த இதுதான் இருக்குது. ஸோ இதை தாண்டி தான் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. அதுதான். ஸோ இந்த லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. நிறைய பேர் இப்போயே நோட் பண்ணியிருப்பீங்க. நல்லா ஐசைட் இருக்கவங்களுக்கு இப்போ நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் அதனால தான் கீழே பார்த்தே போகிறேன். கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. ஸோ காட்டிடலாமா வேணாமா? கிட்ட போயிட்டா அண்டு கிட்ட வந்தாச்சுங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டேன். 3, 2, 1 கோ. எஸ், ரூல்டு போட்டுங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் பக்கத்தில் நம்ம வீடு பக்கம் தாங்க. அந்த மலையை க்ராஸ் பண்ணி வந்தால் நம்ம வந்துடலாம். ரூயின் போர்ட்டல் இருக்குது. அந்த ஒரு வாட்டர் மேலே ஸ்பானாக இருக்குது. பெரிய ரூயின் போட்டோங்க. நான் அந்த பிளாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். நான் இங்கே இருக்க அப்சர்வேஷனே கலெக்ட் பண்ணி போகலாம் தாங்க வந்திருக்கேன். செஸ்ட்டுமே நான் இன்னும் லூட் அடிக்கல. நான் முன்னாடியே நோட் பண்ணிட்டேன். பட் நான் இன்னும் செஸ்ட்டு கூட லூட் அடிக்கலை. நான் இங்கேருந்து கோல்டன் ஆப்பிள் ஷவர் அண்ட் அந்த அப்சர்வேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமண்ட் பிக்காக்ஸ் வச்சு இங்கே இருக்க எல்லா அப்சர்வேஷனையும் எடுக்க போகிறேன். அண்ட் இங்கே இருக்க கோல்டு பிளாக்கையும் எடுக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி எல்லா அப்சர்வேஷனையும் எடுப்போம். ஸோ அந்த நெதரைக் ஃபாஸ்ட்டாக உடஞ்சிடும். நம்ம நெதரைக் பிக்காக்ஸ் வச்சு உடச்சாலுமே இது வந்துட்டு கஷ்டங்க. அப்சிடியன் மட்டும் நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் உடைப்போம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டல். நம்ம சேஃபாகவும் இருக்கணுங்க. ஏன்னா கீழே லாவாக இருக்கிறதுக்குலாம் ஃபுல் சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபுல் சேஃபாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 4-5 அப்சிடியன் கலெக்ட் பண்ணியிருப்போம். 5 இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி போகிறேன். அந்த எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அங்கே ஒரு வழியாக அடி வாங்கி மிதி வாங்கி இதை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இந்த சைடு தான் நான் கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். நம்ம இங்கே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்ல, இதில் கலெக்ட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 22 அப்சிடியன்ஸ் வந்துருக்கு. இது எரிச்சல் கிளப்பிட்டுருக்கு. முதல்ல இதில் எடுத்துணும். இதில் அடி வாங்கினா இத்தனை ஆட் குறைச்சி வச்சுருக்கேன். வேறு எவனும் அடிக்கல, எதுவும் அடிப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் டைமண்டை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சேஃப் ஆகிடலாம்.
ஏன்னா அயன் உடைய போதுங்க கிட்டத்தட்ட. அதனால தான் இந்த எல்லா மேக்மா பிளாக்ஸும் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எரிசல் கிளப்பிகிட்ருக்கோம். அண்டு இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் லேட் ஆகுங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த அப்சிடியன் போனால் அடுத்த நம்ம கோல்டு பிளாக் கலெக்ட் பண்ணோம். ஸோ அதையும் கையோட கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். யூஸ் ஆகுங்க கோல்டு பிளாக்லாம். எதுக்கு யூஸ் ஆகும்னா யூஸ் ஆகும். ஸோ இன்னும் நிறையாவே இருக்கும். நம்ம இன்னும் டிக் பண்ண நிறையா கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம நகரத்தில் ஈஸியாக டிக் பண்ணிடலாங்க. ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. அதனால் இதெல்லாம் கிளியர் பண்ணலாம். டிக் பண்ணி பார்ப்போம். லாவா இருக்க வரைக்கும் நல்லதுங்க. அண்ட் நான் இங்கே இருக்க எல்லா இந்த பிளாக்ஸ் இருக்குல்ல, இந்த டெக்கரேட் பிளாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். வந்தால் இருக்குல்ல லாவா, அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். லாவா இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லதுன்னு. ஸோ ஓகே, இதில் இருக்க அப்சைட் எடுத்துருவோம். அது ஒன்று தான் இருக்கு. ஆனால் போர்ட்டல் இருக்க அப்சைட் மட்டும் எடுக்கல. அண்ட் இதையும் நான் எடுக்க போகிறேங்க. இதுவுமே எனக்கு தேவைப்படும். அண்ட் இங்கே ஒரு இது இருக்குது. அண்ட் இதையும் எடுத்துடலாம். இங்கே ஒரு அப்சிடியன் இருக்குது. லாவா தான், அப்சிடியனாக மாற்றியாச்சு. ஓகேங்க, அந்த இதையும் எடுத்துடலாம். இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ செஞ்சுக்கலாம், ஈஸி தானா. பட் நம்ம கிடைக்கிறதில்ல, எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேண்ணா, டெக்கரேட் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அண்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியுமான்னு தெரில. பட் ஸ்டில் ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளாக்கும் கலெக்ட் பண்ணுவோம். இங்கே இருக்க நகராகமே நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் தேவைப்படலாம். ஆனால் அதையும் கலெக்ட் பண்ணிப்போம். இதையும் கலெக்ட் பண்ணிட்டு வாட்டர் வந்தாச்சா? ஓகே, நம்ம இதிலே படிக்க போட்டு மேலே வந்துடும். அண்ட் அடுத்த என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இதுவுமே யூஸ் ஆகும். இங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். ஸ்லாப் இது நான் வீடையவே மாற்றுவேங்க. இப்போ மாற்ற மாட்டேன். ஸோ ஃபுல்லாக செடியில் இருக்க ஒரு மாதிரி நல்லா இல்லை. நானே யோசித்தேன், அந்த வீடை சூன் மாற்றிடுவேங்க. டைம் கிடைக்கும் போது நான் மாற்றிடுவேன். மேபி 10th 11th 12th எபிசோடில். இப்போ தான் நம்ம 5th எபிசோடு, 5th 6th தெரில. ஸோ நம்ம அப்படியே இந்த பிளாக்ஸில் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். முடிக்க போகிறோங்க கிட்டத்தட்ட. ஸோ இந்த பிளாக்ஸையும் முடிஞ்சால் கலெக்ட் பண்ணி விட்ருவோங்க. எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி விட்ருவோம். நம்மளுக்கு தான் அந்த விழுவும். அண்ட் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக் இருக்குது. அந்த செயினையும் கலெக்ட் பண்ணி, என்னன்னு தெரில, இதையும் கலெக்ட் பண்ணிடணும். வரமாட்டேங்குது. ஓகே, இதான் பிளாக் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, வந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு கீழே இந்த பிளாக்ஸில் இருக்கு பாருங்க, இதையும் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, நைஸ். வேறு என்ன இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அண்டு இங்கேயும் இருக்குது, இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, இது எரிச்சலாகுதுங்க. அந்த மேக்மா பிளாக்கு லைட் டேமேஜ்னாலும் அது எரிச்சல் கலப்போம். யாருக்கெல்லாம் அது எரிச்சல் வரும்? மேக்மா பிளாக் வச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் இப்போ நான் முதல்ல சாப்பிட்டுக்கிறேன். பிரெட் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெச்பி எடுத்துக்கிறேன். இப்போ எவ்வளோ ஐட்டம்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நாட் பேடுங்க. இத்தனை ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு. இது தனியாக நான் ஒரு செஸ்ட்டில் வச்சுப்பேன். ஏன்னா வச்சா எப்படி சொல்கிறது, கன்ஃபியூஸ் ஆகிரும். செஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. வேணுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் நோட் பண்ணிட்டேன் கோஆர்டினேட்ஸ். அண்ட் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு, ஏன் நம்ம வீட்டுக்கு போகணும் நடந்து போயிட்டு, ரீஸ் பண்ணும்போது நாங்கள் தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேயே நம்ம செத்துறோமே. போனோம். என் பூட்ஸ் அடி வாங்குதுங்க. ஐயோ, இது தெரியல. இதுவரை நான் தெரியாமல் இருக்கேன். 1/2 HP தாங்க குறைக்குது. ஹெல்மெட்டும் அடி வாங்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, நான் இப்போ மாறியே அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன். என்ன பண்ணலாம்? ஓகே விடுங்க. நம்ம முதல்ல அடுத்த செஸ்ட் எடுக்கணும். செஸ்ட்டுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா செஸ்ட்டு ப்ரோ, எக்ஸ்ட்ரா செஸ்ட்டு ஒன்று கொடுங்க ப்ரோ. உட்டு தான் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. நான் அந்த 13 உட்டை வச்சு
நம்ம ஒரு செஸ்ட்டு செஞ்சுப்போம். அந்த செஸ்ட்டுக்கு பேர் வச்சிருவோம் நம்ம கையோட. நதர் ரூயின்டு போர்ட்டல் ஐட்டம்ஸ் எப்படி மாசா. ஓகே, இப்போ 2 செஸ்ட் இருக்குல்ல. ஸோ இந்த 2 செஸ்ட் எடுத்து நம்ம நேம் பிளாக் பதிலாக மாற்றி வச்சுட்டு எங்கே இதை ப்ளேஸ் பண்ணலாம்னா இங்கே இப்படி ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். அண்ட் இதுக்கான இது சைன் போர்டு வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குங்க. எஸ், இதுக்குள்ளே இருக்குது. அண்டு இதை நான் முதல்ல மாற்றி வைக்கணும். ஸோ பேர் வச்சுருவோமா? ரூயின்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக? ரூயின்டு போர்ட்டல் ஸ்பெல்லிங் கரெக்டு தாங்க நினைக்கிறேன். போர்ட்டல் திங்ஸ். சூப்பர். இதெல்லாம் வைக்கிறேன். எடு. அண்டு இப்போ நான் வந்துட்டு இது ஃபுல்லாக ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக இது எல்லாமே அங்கேருந்தான் கலெக்ட் பண்ணேன். இதையும் அங்கேருந்தா இது எல்லாமே முக்கால்வாசி நான் இங்கேருந்து அங்கேருந்து தான் கலெக்ட் பண்ணேன். யூஸ் ஆகுங்க அதெல்லாம். இப்போலாம் யூஸ் ஆகலாம். நான் டெக்கரேஷனுக்கு கன்ஃபார்மாக யூஸ் ஆகுங்க. அண்ட் இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ போய் டைமண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஷூட் பண்ண முடியுமோ தெரில, ரொம்ப லேட் ஆகுங்க. வீடியோ கம்மியாக இருக்குது, ஷூட் பண்ணலாம். முதல்ல நம்ம கேவ் கண்டுபிடிக்கலாம். டைமண்டை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ ஒரு கேவ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் எப்படி சொல்கிறது சர்வே பண்ண முடியும். மட்டும் இப்போ 30 டைமண்ட்ஸ் இருக்குது. இன்னொரு 30 டைமண்ட்ஸ் கிடச்சா கூட நம்ம போதும். வாங்க போவோம். ஃபுட்டெல்லாம் இருக்குது. பிக்காக்ஸுமே இருக்குங்க. எக்ஸ்ட்ரா 9 பிக்காக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ கேவ் தேடி போவோங்க. ஏதோ ஒரு கேவ் கண்ணில் போட்டால் போயிடுவோம். பட்டு இது இருக்கா, டார்ச் இருக்குது. இதோட தேவையில்லாத மட்டும் உள்ளே வச்சிடலாம். டைமண்ட். ஓகேங்க, சூப்பருங்க. நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். கேவை கண்டுபிடிச்சிட்டேன். டே ஏய், எப்பானா குதிப்பானே. நான் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வரல. வெரிசல் கலப்பாங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியுங்க. ஷூஷோ இன்னும் எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். ஓய், சுற்றி ஃபுல்லாக டார்ச் வச்சிட்டேன். இத்தனை பேரா? 2 பேர் தான். டாய் எரிச்சல் கலப்பம் சுற்றிட்டு இருக்காங்க. ஒட்டுக்க யார் சாமி நீங்கள்? நமக்குன்னே வருவாங்க. இவன்டா பவர் இருக்குமா? நம்மகிட்ட பவர் இருக்குது. கரெக்டாக எம்மிக்கணும். ஓகே, நான் சூப்பராக எம்மிச்சிட்ருக்கேன். அடிக்கிறான் இருந்தாலும். ஓகேங்க, ஃபுல் ஹெச்பி ஏற்றிட்டேன். ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண கேவுக்கு வரவானதான் நினச்சேன். பட் ஸ்டில் இது இன்னும் டீப்பாக போகணுங்க. அதனால தான் நான் வரலான்னு யோசித்தேன். டீப்பாக போனாலும் இவனுங்க விட மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். முதல்ல அந்த கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். எக்ஸ்பியே நம்மளுக்கு நிறையா தேவைப்படுதுங்க. இன்னும் நம்ம டீப்பாக போகணும். இந்த இடத்துல டைமண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. எடுத்தோடனே நம்ம டீப்பாக போய் வேறு வழி இல்லைங்க. நம்மளுக்கு டைமண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். வேறு எதை தேடி வரல. நம்மகிட்ட என்ன 500 இருக்குது. வேறு என்ன வேணும்? ஓகே, கீழே வேணா இருக்கா? நம்மளால பொறுமையாக இறங்குவாங்க. ஸோ இங்கே ஒரு டார்ச். சூப்பர். அண்ட் வேறு வேணா கீழே இருக்கானா? ரெக்கார்டிங் ஆகுது. ஓகே, ஸோ கீழே எவனும் இருக்க மாதிரி தெரில. இவன் வரானே. பட்டா போ இருக்குல்ல. ஸோ அழகாக அடிக்கலாம். சூப்பர். ஸோ அவங்க எம்எல்ஜி பண்ணலாமா இல்லை தண்ணி கீழே போட்டு இறங்கிடுவாங்க? எம்எல்ஜி பண்ணுறாங்களாம். நம்மளுக்கு பொறுமை இல்லை. ஸோ பொறுமை நிறையா தேவைப்படுங்க. வாட்டர் ஐயோ வாட்டர் எடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம சடகுடன் மேலே போயிட்டு அப்படியே அந்த வாட்டர் எடுக்கிற கேப்பில் ஓகேங்க, அப்படியே கீழே இறங்கிடுவோம். பிரச்சனை இல்லை. சூப்பர்.
இப்போ நம்ம 33க்கு வந்தாச்சு. அயனும் கண்ணில் படுது. பார்க்கலாங்க இதோட டீப்பாக போக முடியுமான்னு. நீங்கள் ஓப்பனிங் போகுது. இப்போ நம்ம கண்ணில் படுற அயன் எல்லாத்தையும் எடுத்துருவோம். கண்ணில் அயன் பண்ணுறாங்களோ இவங்களா படுறாங்க. ஸோ இவன் ஆயுதத்தை வச்சா இவனே கொண்டுருவோம். நம்மளே எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் இது கொடுத்துருக்கான் போவை. நம்மளுக்கு தான் இன்ஃபினிட்டி இருக்குல்ல, யாரும் உடையாத அளவுக்கு நம்ம எவ்வளோ வேணால் இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது போடாமல் இருக்கோமா? ஓகே. அண்டு நம்ம செஸ்ட் பிளேட் உடைய போதுங்க. எப்போனா உடையலாம். ரெடியாக இருந்துக்கணும். நம்ம உடஞ்சோடனே ஐயோ போனா நோ 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 நோ. சூப்பர். நம்மளுக்கு எந்த வித அடியும் படல. அது வரைக்கும் ஜாலி. பார்த்தீங்க டீப் ஸ்லேட்டை நம்ம இன்னும் கண்ணில் படல. ஓகே ஜஸ்ட் மிஸ்ஸு. இது இருக்கிறது ஒரு பிரச்சனைங்க. ஏதாவது கண்ணில் படுதான் பார்ப்போம். நம்மளே எல்லாம் டிக் டவுன் பண்ண வேண்டியதான். வேறு வழி இல்லைங்க. என்னங்க பண்ணுறது, டிக் பண்ணி போக வேண்டியதான். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நீங்கள் கேவில் மைண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிக்காக்ஸோட யூஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு உடையாதுன்னு. ஸோ இப்போ அவசரமாக எனக்கு வேணும். ஏன்னா எமர்ஜென்சியில் இருக்கேன். வேறு வழியே இல்லாமல் இடத்துல உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நான் டவுன் பண்ணி தாங்க போகணும். வேறு வழி இல்லை. ஸோ முடிஞ்சளவு டவுன் போயிட்டு நம்ம பார்க்கலாம். எப்போ வேணாலும் ஓப்பனிங் இருக்கோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்டடியாகவே இருக்கணுங்க. ஸோ இப்போதைக்கு நான் அயன் பிக்காக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். டைமண்ட் பிக்காக்ஸ் இருக்கட்டும். டைமண்ட் தான் வந்திருக்கேன். கோல்டு நைஸ். இன்னும் கொஞ்சம் கோல்டு கிடச்சிருக்கு. ஆனால் அயனும் கிடைக்கிது. கோல்டு தேவையில்லைங்க. நகர் போனால் தான் யூஸ் ஆகும். கோல்டன் கேரக்டர்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் யூஸ் ஆகுங்க. மற்றபடி கோல்டு வச்சு நான் என்ன பண்ணுறது. அயன் யூஸ் ஆகும். கண்டிப்பாக அயன் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா கிடைக்கலனா கூட நான் அந்த அயன் வச்சு கூட ஆல்ரெடி நான் இன்னும் கொஞ்சம் அயனை ஸ்மெல்ட்டிங்கில் போட்டிருந்தேன். ஸோ அதான் இதெல்லாம் சேர்த்து கூட நான் நார்மல் செஞ்சு போட்டிருக்கேன் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக. ஸோ அயன் எக்கச்சக்கமாக நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. டெம்ப்ரவரியாக தான் டிக் பண்ண போகிறோம். இது நம்ம பர்மனன்ட் கேவில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படியே டிக் பண்ணிட்டே போவாங்க. அண்ட் கைஸ் ஜஸ்ட் மிஸ்ஸில் இங்கே தப்பிச்சு உட்காந்துருக்கோம். ஐயோ செம பெரிய கேவுங்க நான் கண்டுபிடிச்சது. நான் மறுபடியும் போக போகிறேங்க. ஸோ செம பெரிய கேவு. ஸோ நான் செத்துட்டேங்க. ஸ்லைம் செத்துட்டேன். நான் கீழே விழுந்து பாதிச்சு போயிடுச்சு. க்ரீப்பர் வேறு ஒன்று வெடிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறது, ஸ்லைம் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. செம பெரிய கேவுங்க. கண்டிப்பாக போவேன். ஸோ நான் போனாங்க. எனக்கு வழி தெரிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே டீப் டவுனில் போனால் நம்ம போயிடலாம். அப்படியே பொறுமையாக போவோம். அந்த இடத்துக்கு போய்ட்டு உங்களை கன்டினியூ பண்ணுறேங்க. அங்கே நம்ம எங்கே செத்தமோ அதே இடத்துக்கே நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ வந்ததில் சுற்றி ஸ்லைம் தாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுற்றி ஸ்லைமு இந்த வரேன்ல. சுற்றி ஸ்லைமாக தான் இருக்காங்க. ஸோ அடிச்சிடலாங்க. ஈஸி தான். ஓகே ஒரு டார்ச்சை ப்ளேஸ் பண்ணிவிட்டு செம்ம டீப்பான கேவுங்க. 5K வந்துட்டேன். செம்ம டீப்பு. இது சாவறத உறுதின்னு நான் நினைக்கிறேங்க. முடிஞ்சளவுக்கு இவனுங்கிட்ட இருந்தாலும் தப்பு தான். நம்ம தான் தப்பிக்க முடியும். இந்த என்ன அடிக்கிறாங்க. தப்பிக்காத கொஞ்சம் டவுட்டு தாங்க. நான் ஆர்மர் ஒழுங்காக போடல. அண்ட் இவன் அடிச்சுருக்கான். எப்போ ஆனாலும் ஆர்மர் உடஞ்சிருங்க. ரெடியாக நான் இருந்துக்கணும். ஸோ இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த சுற்றி டார்ச்சை ப்ளேஸ் பண்ண வேண்டியதாங்க. அண்ட் இவன் ஆயுதத்தை வச்சே இவனை அடிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கணுங்க சீக்கிரம். ரொம்ப 25 மினிட்ஸ் போயிடுச்சு. முடிச்சிடுவேன்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி மைனிங் போக ஆரம்பிச்சிருவேங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட வெயிட் பண்ணுங்கள், இவனுங்களாம் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் கிளியர் ஆகிட்டேன்னா ஓகே, ஸ்பான் பண்ண தான் செய்வானுங்க, பட் ஸ்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கணுங்க. சுற்றி டார்ச் வச்சு விட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோன்னு தெரியணும். அப்புறம் அடுத்த வாட்டி டைமண்ட் மைனிங்கோ இல்லை ஏதோ மைனிங் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கேயே அடிச்சு போட்டுரும். வரட்டும் ஓனாக வரட்டும். இங்கே வருவானுங்க, ஒவ்வொருத்தராக வருவானுங்க, இவங்களை ஈஸியாக அடிச்சிடலாம், இதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. ஸ்லைமில் தான் நம்மகிட்ட ஸ்லைம் இது கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சுங்க. நம்ம அப்படியே இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்குமே அது சர்ப்ரைஸாக இருக்குது. நான் பிளான் பண்ணிலாம் இங்கே வரல, எனக்கா அது கிடச்சிது. டார்ச்சுமே இப்போ நம்மளுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. டார்ச் முடிஞ்சோடனே நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். இதுவும் வேறையா சூப்பர். ஒரே கல்லில் 2 மங்க அடித்தேன். இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம லைட் பண்ணலாம். இன்னும் டார்க்கா? ஐயோ ஏங்க என்னங்க அது, சீரியஸாவா? தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆக்சுவலாக எனக்கு கண்ணே தெரில. அப்படி தாங்க இருக்குது. இன்னும் டார்க்காக போகுதுங்க. கண்டிப்பாக இங்கே டைமண்ட் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. நம்மகிட்ட பிளாக் இருக்குல்ல, யூஸ் பண்ணி நான் கீழே போய்க்கிறேன். இந்த ஆர்மர்ஸ் ஹெல்மெட் உடைய போதுங்க, அதுதானே உறுதியாக இருக்கேன். பிளாக்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்? கரெக்டாக நிற்பேனா? சூப்பர். ஆஹா, டார்ச் இருக்கா? 6 டார்ச் இருக்கா? என்னதுன்னு கீழே போய் நான் பார்த்தே ஆகணுங்க. ஸோ இப்படிலாம் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஓகே, வாட்டர் கேவ், வாட்டர் மைனிங்க. சரி வந்தது வேஸ்ட்டு தான், பட் ஸ்டில் இந்த கேவில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேருங்க. வாட்டர் கேவ் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. வாட்டர் கீழே நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். நான் டைமண்ட் அதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்போ மேலே போயிடலாம். ஸோ முதல்ல இதை போட்டு மேலே போங்க. எவன் அடித்தானே? யாரும் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம பொறுமையாக போனோம். ஓகேங்க, வந்தாச்சுங்க. ஸோ இது ஒரு வாட்டர் கேவ் இங்கே இருக்கிறது. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வேஸ்ட்டு தாங்க. ஸோ மேலே இருக்க கேவை வேணால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சு கொள்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.